அதோ இருக்கும்படின துரியத்தினோட வஞ்சகத்தாலே நீங்களும் அவன் பாவியாக இருக்கக்கூடிய இந்த பாண்டவர்களை எப்படியாவது கொள்வன் என்று அந்த மாமனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நேற்றினால தினத்திலே அதோ காசி கங்கா நதிக்கரை ஓரத்திலே ஒரு வாரணாவதத்தை ஏற்படுத்தி அங்கே அரக்கு அவிஞ்சல் வெடியுப்பு கந்தகம் என்று சொல்லக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்து ஒரு பெருத்த மாளிகையானது ஏற்படுத்தி உங்கள் 6 தரத்தாரை உள்புக செய்து உங்களை தீக்கொளுத்த முற்பட்டார். அந்த முற்பட்ட பொழுது பார்த்தார் என் மாமனாக கூட பீமாட்டியோ அங்கே இருக்கக்கூடிய துவாரத்தை கண்ணால் குறுப்பறிந்து நேராக அதை காலால் விட்டு உதைத்து அந்த துவாரமானதோ இடும்பாவனத்தை சாரும் பொழுது ஒரு காத 3 கிலோமீட்டர் அளவிலே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவரோ உங்களை 5 பேரையும் தோல் மீதும் மார்பீதும் சுமந்து கொண்டு நேராக இந்த இடும்பாவனத்தை வந்து சார்ந்தார். அம்மா, இது வரைக்கும் நான் சொன்ன குறிகள் இது எல்லாம் உங்களுக்கு இறந்த கால குறிகள். உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாம் சொல்லிவிட்டேன். இதெல்லாம் உண்மைதானா மாமா? உண்மைதான் அத்தை. இனி வரக்கூடிய எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்றால் அந்த எதிர்கால குறிகள் என்றால் இது நான் முதற்கொண்டு என்னை என்ன செய்வார், இருக்கக்கூடிய பீமாட்சியோ என்னை திருமணமானது செய்வார். அப்படி திருமணமானது செய்து எனக்கோ என் மாமனுக்கோ 3.25 நாழிகை அளவிலே கடோத்கஜன் என்ற ஒரு பிள்ளையானது பிறப்பான். அந்த பிள்ளையானது பிறந்தவுடனே என்னையும் என் பிள்ளையும் தன்னந்தனியாக எங்கேயே விட்டு விட்டு நீங்கள் நேராக எங்க செய்வோம் வேத்திரகிரி என்று சொல்லக்கூடிய அங்கே சென்று அங்கே இருந்து எங்க செய்வீர்கள், அதுவே அப்படியே நேராக நொண்டி பிராமணர் மூலியமாக நேராக அங்கே பகாசுரனை வீழ்த்தி நேராக பாஞ்சாலபுரிய நாடி அங்கே இருக்கக்கூடிய வளையாத வில்லை வளைத்து அங்கே இருக்கக்கூடிய துளிர்போல் மேனி திரௌபதா தேவியை திருமாங்கலில் செய்வீர்கள். அப்படி செய்து அம்மையாக இருக்கக்கூடிய உங்களிடத்துல ஓடி வந்து அம்மா நான் கண்ணியை அழைத்து வந்திருக்கேன் என்று உன் மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் தெரிவிப்பான். அப்படி தெரிவித்த உடனே நீயும் கண்ணிக்கும் பாராமலே அம்மா நீங்கள் கண்ணி கொண்டு வந்திருந்தா நீங்கள் 5 ராஜாக்களை சமமாக பிரித்துக் கொள்ளுங்கடான்னு சொல்வீர்கள். அந்த வாக்கையை ஏற்றுக்கொண்டு தாய் வாக்கை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருமணமான செய்வார்கள். இதற்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு திருமணமானது ஒன்று நடக்கட்டும், அதுக்கப்புறம் மீதி குறிக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் இருக்கக்கூடிய நான் சொன்ன குறிகளிலே உங்களுக்கோ இறந்த கால குறிகள் மட்டுமே உங்களுக்கு நினைவுகள் இருக்கும். எதிர்கால குறிகள் எதுவுமே உங்களுக்கு நினைவுகளே இருக்காது. ஏன் என்றால் ஒரு மனிதனாக பிறந்தோம் என்றால் எப்பயுமே ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு நாளை என்ன நடக்கும் என்பது தெரிந்தால் அவனுடைய மனதிலே நிம்மதியானது இருக்காது. ஏனென்றால் அடுத்த நாளிலே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரிந்தால் அந்த பயத்திலே அவன் உயிரை துறந்து விடுவானா.